எந்த எல்லை வரைக்கும் போவாருன்றதை எந்த விதத்துல பாத்தீங்க? அவங்க எந்த எல்லைக்கு வேணும். ஆனா இவங்க முன்னாடியே ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க மக்கள் மத்தியில். இது வந்து காது குத்துற ஒரு விஷயம், ஏன்னா ஏற்கனவே 4.5 வருஷமா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த உரையும் இருக்க போகுதுங்கிற ஒரு முன்னாடியே ஒரு மென்டாலிட்டி கொடுத்துட்டாங்க. சுயமரியாதை இருக்குதுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு, தன்மானம் இருக்குதுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு, ஆட்சியகத்தில் பங்கு இல்லைன்ட்டாங்கல்ல, தலைமையின் கருத்தும் அதுதானா? இல்லைன்னு சொல்லிட்டார வெளியே போகும். ஏன் விஜய் அவர்கள் மேலே நம்ம ஏன் இவ்வளோ விமர்சனங்கள் ஏன் முன்வைக்கிறோம் அப்படின்னா, அவர் நல்லா நடிக்கலை, அவர் நல்லா ஆடலை, அவருக்கு நடிக்க ஃபீல்டில் இல்லாதவங்களுக்கு அவங்க ஏன் பேசி ஒரு ஊடக வெளிச்சத்தை அரசுல இருக்கிறவங்க இல்லை. ஆமாம் இல்லைங்க. பை தி பீப்புள் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்றைக்கு நம்முடைய 3ஆம் பார்வை நிகழ்ச்சியில நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசவிருக்கிறோம். நம்மோடு மீண்டும் இணைகிறார்கள் மரியாதைக்குரிய கார்த்திக் ராஜா மற்றும் பவித்ரா சேவியர். இருவருக்கும் வணக்கம். 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 எப்படி போயிட்டு இருக்கு கார்த்தி? நல்லா தான் போயிட்டு இருக்கு. மகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் பவித்ரா, பாத்தீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு உரை, கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 20 நிமிடத்துக்கு மேலே வந்து அது ஒரே பட்ஜெட் உரை நிகழ்த்தியிருக்கிறாரு. நல்ல பல விதமான தமிழ் கூறுகளை உள்ளடக்கிய சில விஷயங்களாகவும் பேசியிருக்கிறாரு. மனமார்ந்த வாழ்த்துக்கள் தான். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, அவர் எண்டில் ஒரு மேட்டரை சொன்னார். இந்த 2027-28 ஒரு 10 லட்சம் கோடியா கடன் இருக்குங்கன்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான். என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க, இதுதானா நீங்கள் பண்ண ஆட்சின்னு எதிர்கட்சிக்காரங்களாம் பயங்கரமாக வந்து குமுற ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் அவங்க என்னென்ன துறைகளுக்கு என்னென்ன நிதி ஒதுக்கி இருக்கிறாங்கிற ஒரு ஓவரால் கிளான்ஸாக பார்த்துருவோம். பள்ளிக்கல்வித்துறைக்கு 48,534 கோடி, நகர்ப்புற வளர்ச்சிக்கு 28,687 கோடி, உயர்கல்விக்கு 8,505 கோடி, நீர்வளத்துறைக்கு ஒரு 10,076 கோடி, சமூக நலத்துறைக்கு ஒரு 5,467 கோடி, ஆதி திராவிடர் பழங்குடி நலத்துறைக்கு 3,934 கோடி, மின்சாரத்துறைக்கு ஒரு 18,091 கோடி, மக்கள் நல்வாழ்வுக்கு 22,090 கோடி, இப்படி பல கோடிகள் ஒதுக்கி இருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அதான் இவ்வளோ கோடி ஒதுக்கிருக்கிறீங்களே, அப்புறம் எதுக்கு போராடிக்கிட்டே இருக்காங்க? இந்த மக்கள் நல பணியாளர்கள் தான், தூய்மை பணியாளர்கள் மக்கள் நல பணியாளர்கள் தான் நம்ம பார்க்குறோம். சிவிலர்களை அப்படி தான் பார்க்குறோம், போக்குவரத்து ஊழியர்களை அப்படி தான் பார்க்குறோம். ஆனால் அவர்கள்லாம் போராடும் போது காசு இல்லை, பணம் இல்லை, நிதி நெருக்கடியா இருக்குதுன்னு சொல்றீங்க. அப்புறம் இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு வந்து எல்லாருமே கேட்குறாங்க. எதிர்கட்சிகள் தான் கேட்டாங்களா? எதிர்கட்சிகள் வந்து தொடக்கத்துல இருந்தே விமர்சனத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு உரைக்கு முன்னாடியே இது வந்து ஒரு காது குத்துற விழா, பத்திரிகை ஒண்ணு போடுறாங்க. ஆமா, நல்ல மூவ் தானே. ஆமா, அந்த நாளுக்கு அப்புறம் அதிமுக வந்து ஐடி விங்னு ஒன்று வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பப்போ வந்து சைலண்ட்டுக்கு போயிடுவாங்க. இன்னைக்கு ஒரு ஆக்டிவ் மோடுக்கு வந்து திடீர்னு வைப்ரண்டா ஒரு அடி அடிக்கணும்னு அடிச்சிருக்காங்க. அதுவும் முன்னாடியே அந்த பண்ணது வந்து, ஏன்னா எப்பயும் உரை முடிஞ்சதுக்கு அப்புறம் விமர்சனங்கள் வரும். ஆனா இவங்க முன்னாடியே ஒரு ஐடியா ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க மக்கள் மத்தியில். இது வந்து காது குத்துற ஒரு விஷயம், ஏன்னா ஏற்கனவே 4.5 வருஷமா பண்ணிட்டாங்க. அதே மாதிரி தான் இந்த உரையும் இருக்க போகுதுங்கிற ஒரு முன்னாடியே ஒரு மென்டாலிட்டி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி அதை கண்டினியூவும் பண்ணாங்க. ஒரு எதிர்கட்சியா செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செஞ்சாங்க இந்த வாட்டி அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சது. ஏன்னா உரை முடிஞ்ச உடனே அவர் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. செய்தியாளர் சந்திப்புலையும் ஒவ்வொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாரு. இப்போ விவசாயிகளுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா அதுல என்ன பிரச்சனை இருக்கு, பேருக்கு கொடுக்குறாங்க. இப்போ கறிக்கோழி வளர்க்குறவங்களுக்காக விவசாயிகளுக்கு கொடுக்கணும், ஆனா அது அவங்களுக்கு போகாம நடுவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் போய் சேருது, தரகர்களுக்கு போற மாதிரியான ஒரு பட்ஜெட்டா இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலயும் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை ஹைலைட் பண்ணி இபிஎஸ் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு. அவங்க ஐடி விங்குமே அதை வந்து உடனே முக்கியமா கட் பண்ணி போடுறதாகட்டும் அதை கரெக்டா பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டின்றதை பார்க்க முடியுது. முக்கியமா விமர்சனங்கள் வந்து இவ்வளவு கோடி கடன், அப்போ ஒருத்தர் தலையிலையும் 1.84 லட்சம் வரைக்கும் இருக்குன்னு அன்புமணி அவர்கள் வந்து அவருடைய, ஏன்னா அவர் எப்பவுமே பாயிண்டா பேசி ட்வீட் போடுறத கொஞ்ச நாளாவே பண்ணிட்டு இருக்காரு. ஒரு எதிர்கட்சியாவே செயல்படுறாரு கொஞ்ச நாளான்னு சொல்லலாம். இது அன்புமணி நீங்க இப்ப பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். பட் பாமக வந்து ஒரு மிகச்சிறந்த எதிர்கட்சி தான். ராமதாஸ் வந்து வர அறிக்கையா இருக்கட்டும், இப்ப அன்புமணி கொடுக்குற அறிக்கையா இருக்கட்டும்,
பாயிண்ட் டு பாயிண்ட் பேசுவாங்க, அப்படியே பின் பாயிண்டடா இருக்கும் உங்களுக்கு. நமக்கே கூட அதை பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் பரவாயில்ல, இவ்வளவு கிளியரா எடுத்து போடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரியான அவரும் சொல்லியிருந்தாரு. அண்ணாமலை அவர்களும் பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அவருமே வந்து ஒப்பிட்டு காமிச்சிருந்தாரு. இப்போ உயர்கல்விக்கு வந்து இத்தனை கோடி ரூபாய் நீங்க வாங்குறீங்க அப்படின்னு சொல்றீங்க, ஆனா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அவங்களுடைய கட்டுமானத்துக்கு இவ்வளவு பிரிச்சிருக்கீங்க, அப்ப இது ஏமாத்து வேலை. இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஒண்ணு சொல்லிட்டு 10வது பக்கத்துல இதை இப்படி சொன்னீங்கன்னா இதுவும் ஒப்பிடவே இல்லையா, அப்ப ஏமாத்துற வேலை தானே அப்படிங்கிற மாதிரி அவர் ஒப்பிட்டு காமிச்சிருந்தாரு. சோ இந்த வாட்டி இந்த பட்ஜெட் வந்து தமிழக பட்ஜெட் பெருசா பேசப்படாது அப்படின்னு நினைச்ச நிலையில இவங்கெல்லாம் இப்படி சொல்றாங்க. ஆனா முதலமைச்சர் அவர்கள் வந்து இது வந்து இந்தியாவே இது தமிழகத்தோட மாடலை பார்க்கிற ஒரு இந்தியாவுக்கான மாடல் அப்படின்னா அது தமிழ்நாட்டு மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை விட முக்கியமா முதலமைச்சர் அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, இப்ப இந்த கடன் பத்தி நம்ம பேசிட்டே இருக்கோம், எதிர்கட்சிகளும் தொடர்ச்சியா முன்வைக்கிறாங்க. பாருங்க 10.4 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறத குறிப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்போ அவர் வந்து முதலமைச்சர் அவருடைய இதுல அறிக்கையில அவருடைய இதுல வந்து அவர் அபிஷியல் பேஜ்லயுமே அவர் என்ன மென்ஷன் பண்றாரு அப்படின்னா, இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில தான் இந்த மாடல் வந்து உருவாயிருக்குது. இந்தியாவிற்கான மாடல் தமிழ்நாடு அப்படின்னா இவ்வளவு நெருக்கடிகளுக்கு திட்டமிட்டே உருவாக்கப்பட்ட நெருக்கடி அப்படின்னு அவர் எடுத்துட்டு போய் வைக்கிறாரு. அங்க போய் கரெக்டா ஒன்றிய பாஜகவை தான் காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் சொல்றாரு. இப்ப அவருமே டேட்டா ஓரியன்டா என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வாங்கி இருக்கக்கூடிய கடன்ல கிட்டத்தட்ட 33% வந்து ஒன்றிய அரசு நிதி தராததுனால ஏற்படக்கூடிய நெருக்கடி. கடன்ல 33% ஒன்றிய அரசு வாங்கியிருக்கிற, அதாவது ஜிஎஸ்டியில வாங்கியிருக்கிற வரியை விடுவிச்சாங்க அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி நமக்கு பேரிடருக்கு காலங்கள்ல நம்ம வந்து நிதி அது கொடுக்காம இருக்கிறது, கல்விக்கு கொடுக்காம, ஆமா, இந்த மாதிரி பல நிதி நெருக்கடிகள் வந்து திட்டமிட்டே உருவாக்கப்படுது. அதை மீறி நாங்க இவ்வளவு தூரம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதையும் அவரு பதிவு பண்ணிருக்கிறாரு. ஆமா, இவங்க தாவேகா என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க? ஏன்னா ஒன்றிய பட்ஜெட்டுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணல, இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்காங்க. அவங்க வந்து தீய சக்தி, நாங்க திமுக வந்து எதிர்க்கிறோங்கிறாங்க. பண்ணிருக்காங்க. ஓ, இன்னும் பார்க்கல சார். இல்லப்பா, அவரு இது அவர் பார்த்தாரான்னு தெரியல. அருண்ராஜ் அவர்கள் வந்து எல்லாருமே விஜய் தான் அந்த கட்சியில. அருண்ராஜ் விஜய் தான். அருண்ராஜ் விஜய் அவர்கள் அப்படி போயிடலாம். விஜய் அருண்ராஜ் விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இது வந்து 0 மார்க் தான் இதுக்கு கொடுக்க முடியும், 0% 0 மதிப்பெண் தான் இதுக்கு கொடுக்கணும். தொடர்ச்சியா இவ்வளவு லட்சம் கோடி கடன் யாக் பண்ணிருக்காங்க. ஆனா ஒன்றியத்துக்கு அந்த மார்க்கே போடலையே. 0 மார்க் இல்லங்க, அது இப்ப எலெக்ஷன் இல்லங்க. யாரங்க எதிர்க்கணும்? விஜய் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருங்க, யாரை எதிர்க்கணும். இப்ப தேர்தல் எதுக்கு நடக்குது? அவங்களதான் நாங்க எதிர்ப்போம். எங்களுக்கு இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லைங்க. நாங்க ஏன் இந்தியாவை பத்தி எங்கள்கிட்ட கேக்குறீங்க? தமிழ்நாடு தனி தமிழ்நாடு, நீங்க தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க. நாங்க தூய சக்தி, நாங்க வந்தோம்னா அதை விஜய் சொல்லிட்டாரு. திரும்ப சொல்றேன், விஜய் தெளிவா சொல்றாரு, இவங்க குடுக்கலன்னு நான் போய் வந்து சண்டை போட்டுட்டு நிக்க மாட்டேன், யார்கிட்டையும் பம்ப மாட்டேன், நான் எந்த எல்லைக்கு வேணாலும் பம்ப மாட்டாரு, யார்கிட்டையும் ஒரு காலத்திலயும் பம்ப மாட்டேன். அதனால அவர் தெளிவா சொல்றாரு, நான் பம்பவே மாட்டேன், நான் போராட்டத்திற்காக, அதாவது மக்களுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போராடுவேன் அப்படின்றாரு. அதனால அவர் வந்து தெளிவா இருக்காரு அவர் ஸ்டாண்ட்ல. அவருடைய தொண்டர்களும் ரசிகர்களும் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. திரும்ப திரும்ப கார்த்தி தெளிவா இருக்காங்கன்னு சொல்லி கலாய்க்கிற மாதிரி இல்ல, உண்மையாதாங்க சொல்றேன். அவங்க திமுக எல்லை வரைக்கும் போவாருன்றதை எந்த விதத்துல பாத்தீங்க? அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. பாத்துக்கிட்டு இருக்காங்க. நானே ஒரு ஃபேன் தாங்க, நான் விஜய் ரசிகருங்க. நான் திரும்ப 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 உங்க எல்லாருக்கும் சொல்றேன், நான் ரொம்ப தீவிரமான விஜய் கண்ணி. நான் விஜய் ரசிகர். தலைவா ஆமா, நான் தலைவா பட பிரச்சனை அப்போ வந்து நாங்க வந்து படம் இங்க ரிலீஸ் ஆகலன்னு சொல்லி நாங்க வேற மாநிலங்களுக்கு போய் படம் பார்க்குற அளவுக்கான ஒரு குழு இருக்கக்கூடிய ஒரு தீவிரமான ரசிகர் தான். ஒவ்வொரு முறையும் சொல்லிடுறேன். ஆமாங்க, உண்மையாதாங்க சொல்றேன். அப்ப அந்த பிரச்சனை என்னை எப்படி சொல்றேன், என்னை பத்தி பர்சனலா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும்ல, நான் விஜய் ரசிகர் தான். ஆனா அரசியல் ரீதியா எனக்கு என்னங்க அவருக்கு என்னங்க வாய்க்கா தகராறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அவர் முன்வைக்கிற சித்தாந்தமும் கொள்கையும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தான் நம்ம எதிர்த்து பேசணுமே தவிர, தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களுக்கும் நமக்கும் எந்த விதமான இதுவும் கிடையாது. அப்போ இவங்க வந்து இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணல. அருண்ராஜ் ஐஆர்எஸ் விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, 0 தான் இதுக்கு மார்க் கொடுக்கணும், இவ்வளோ லட்சம் கோடி கடன் இருக்குன்னு. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க, பாருங்க 10.5 லட்சம் கோடி கடன் அப்படிங்கிறது. எனக்கு என்ன சந்தேகம்னா, நீங்க வந்து திமுக விமர்சிக்கிறது நான் தவறே சொல்லலைங்க. ஏன்னா ஒரு எதிர்கட்சியா திமுக விமர்சனம் பண்றீங்க, குறைந்தபட்சம் இது போன்ற விவகாரங்களுக்கு ஒன்றிய பாஜக அரசும் ஒரு காரணமா இருக்குது. உங்களுக்கு சொல்ல வக்கு இல்ல, உங்களுக்கு சொல்ல வந்து எந்த தகுதியும் இல்ல, அப்படின்னாவது பாஜக அடிக்கணும்ல, அப்படிதான் அடிச்சிருக்கிறாரு அந்த அறிக்கையில. இல்ல, அது நாங்க கொள்கை எதிரிங்கிறதுல நாங்க தெளிவா இருக்கோம்.
எங்களுடைய கொள்கை எதிரி யாருன்னு எங்களுக்கு நல்லா கொள்கை தெரியும். எதிராக ஏங்க அடிக்கலன்னு கேட்கிறேன். மக்களுக்கு தெரியுங்க கொள்கை எதிரி யாருன்னு மக்களுக்கு தெரியும். நாங்க எப்ப பேசணுமோ அதுக்கான சரியான நேரத்துல நாங்க பேசணும். நாங்க ஏங்க அவங்கள பத்தி பேசணும்? அரசியல்ல தீய சக்தி யாருங்க? எங்களோட அரசியல் எதிரி யாருங்க? எலெக்ஷன் எங்க நடக்குது? சரி கார்த்தி, அவங்க ஃபீல்டுல இல்லங்க. ஃபீல்டுல இல்லாதவங்களுக்கு அவங்க ஏன் பேசி ஒரு ஊடக வெளிச்சத்தை மத்தியில ஏன் அரசுல இருக்கிறவங்க feel பாஜக இல்லையா? feel இல்ல. ஆமா இல்லங்க. ஒரு டிவிகே ஆளுநர் விசஸ் டிஎம்கேங்கிறது தான் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான இலக்கு. முதலமைச்சருக்கு தானே இலக்க வைக்கிறீங்க. அப்போ தமிழ்நாடை நடத்தணும்னா மத்தியில வந்து சப்போர்ட் வேணாமா? இல்ல அங்க இருக்கக்கூடிய துறைகள் இருக்கு, மத்தியில இருந்து தான் நமக்கு பட்ஜெட் வர வேண்டிய விஷயங்கள் இருக்கு, அவங்க 2 பேர் கூட முடிவு பண்ணி எடுக்க வேண்டிய திட்டங்கள் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் தனி தீர்மானம் எடுக்க முடியாது, இவ்வளவு விஷயங்கள் இருக்குல்ல. 2 பேரும் சேர்ந்து தானே ஒரு அரசு எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம், எந்த எல்லைக்கு வேணாலும் போவோம். ரைட் ரைட். நாங்க அப்ப அதை புரிஞ்சிருச்சு. So, அதனால அதை விட்டுருங்க. இதை விட ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பு, ஒரு டெவலப்மெண்ட் ஒரு விஷயத்துல இருக்குது பவித்ரா. பாத்தீங்களா? என்னதுன்னா காங்கிரஸ் கட்சி வந்து இப்போ தொடர்ச்சியா பல இடங்கள்ல வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது. இப்போ செல்வ பிறந்தை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா, நான் போய் அவரை பத்தி புகார் தெரிவிச்சுட்டு வரேன். யாரு? அவரு கீழே இருக்கிற கட்சிக்காரர் ஒருத்தரை இருக்கு, நான் அவருக்கு புகார் தெரிவிச்சுட்டு வரேன் அப்படின்னு பெங்களூர் இல்ல புகார் தெரிவிக்கிறேன்னு போல. சாரி ஃபார் தி இன்டரப்ஷன். அவர் அப்படி சொல்லலன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த புகார் குறித்து தான் நாங்க பேச போறோம். ஆல்ரெடி வந்து அந்த அலிகேஷன்ஸ் வந்து இருக்கு, அது சம்பந்தமா வந்து விளக்கம் தரத்திற்கோ அல்லது அந்த புகார் சரிதான் அப்படின்னு சொல்றதுக்காக தான் போறாரு. அவர் அறிக்கை கொடுத்திருக்கேங்கறாரு. அதாவது என்ன நடந்துச்சு, 2-3 நாளா யார் என்ன சொன்னாங்க, அடுத்து நான் என்ன சொன்னேன், அடுத்து என்ன நடந்துச்சு, பொது வழியில பேசுறதாகட்டும், அவங்க கட்சிக்குள்ள நடக்கிற விஷயமாகட்டும். ஏன்னா ராகுல் காந்திக்கு இதெல்லாம் தெரியாது. நான் அறிக்கையா கொடுக்குறேன். ராகுல் காந்திக்கு இதெல்லாம் தெரியாது. அதனால ராகுல் காந்திக்கு இதெல்லாம் தெரியப்படுத்த வேண்டிய நிலைமையில ஒரு மாநில தலைமை இருக்கிறதுனால அவர் அவருடைய பணியை இல்லைங்க. என்ன ஒண்ணுன்னா, தொடர்ச்சியா காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகள் இருக்குல்ல, இப்படி இந்த மாதிரி அவங்க அதிகாரத்துல பங்கு கேட்கறது. இப்போ நமக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி வந்து 6 அமைச்சர் 12 மேயர், இது ஒரு ஆப்ஷன். யாருக்கு? திமுக. நான் ஆப்ஷன் 2 கொடுக்குறேன். ஒன்னு 6 அமைச்சர் இல்ல 12 மேயர். அப்படி இல்லைன்னா 12 வாரியம் 6 மேயர். எதுன்னு டிக் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அறிவாலயத்துக்கு. டிக் பண்ணி அனுப்புறதா அப்படின்னு தூக்கி உபாரமா தூக்கி போட்டாங்க அறிவாலயத்துல இருக்கிறவங்க. இந்த போக்கு நீடிச்சதுன்னா இது கிட்டத்தட்ட ரிஃப்ட நோக்கி தான் நகரும். இது ஒரு கட்டத்துல வந்து காங்கிரஸ் இதுக்கு மேல வச்சுக்க முடியாது, ஸ்டாலின் முடிவெடுக்கலான்ற ஒரு பேச்சு இருந்துகிட்டு இருக்கு. ஏன்னா அவரோட பேச்சு அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேடைகள்ல பேசுறதாகட்டும், இப்ப NDTVல சொன்னதாகட்டும், ரொம்ப தெளிவா சொன்னாரு. தமிழகத்துல இது ஒத்து வராதுங்கிறாரு. அவங்களுக்கு தெரியும், சம்பந்தம் இல்லைங்கிறாரு. ஆனா அவங்க தலைமை இன்னும் இந்த பதில சொல்லல. காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்தியோ இல்ல கார்கேவோ அங்க இருக்கக்கூடிய முதன்மை சக்தி இருப்பாங்கல்ல, அவங்க சொல்லிட்டாங்கன்னா அதை நம்ம டிக்ளேர் பண்ண மாதிரிதான் அப்படின்னு எடுத்துக்கக்கூடிய இடத்துல இருக்க யாருமே பேசல. நம்ம வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கு உட்பட்ட விஷயமாக இருக்கக்கூடிய நபர்கள் தான் அதை பத்தி பேசுறாங்க. மாணிக்கம் தாக்கூர் ஆகட்டும், இல்ல அதை வந்து எதிர்க்கக்கூடிய செல்வ பெருந்தகை, இல்ல அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷ்ன்ற மாதிரி. ஆனா நம்ம காங்கிரஸ்ல இருந்து அந்த தகவல் வந்துச்சு அப்படிங்கறத எடுத்துக்க முடியாத மாதிரியான ஒரு விஷயம் தான். காங்கிரஸ்ல இருந்து நீங்க சொல்லும் போது நான் இடைமறிக்கிறது தப்பா எடுத்துக்காதீங்க. ராகுல் காந்தி பிரதமர்னு கூட தான் காங்கிரஸ் முதல்ல ஒத்துக்கல, அவங்களே தான் அறிவிக்கல. காங்கிரஸ் அறிவிச்சதே MK ஸ்டாலின் தான். அதாவது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதாவது வந்து ஒரு மாநில கட்சி ஒரு தன்னுடைய கூட்டணி கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படின்னு அறிவிக்குது அப்படின்னா, அது வந்து தமிழ்நாட்டில் இவர் தான் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர்னு ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிச்சாங்க. காங்கிரஸே அன்னைக்கு அறிவிக்கிற மனநிலை, அவங்க கட்சியினுடைய லீடருடைய முகத்தையே இவர் தாங்க எங்கள் பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்கிறதுலே காங்கிரஸில் அவ்வளவு சிக்கல் இருக்கு. சரி, இப்போ நான் அதை தான் உங்கள்கிட்ட முன்னாடியே என்ன சொன்னேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு வந்து ஒரு மாநில தலைமை இருக்குமா? இல்ல, நான் இன்னொன்னு சொல்றேங்க, தேசிய தலைமைக்கு கூட தமிழகத்துல நடப்பது தெரியும் கார்த்தி. எனக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றோம், அவங்களுக்கு தெரிஞ்சே அதை அலோவ் பண்றாங்க. பேசு, அவங்களால பேசினா பிரச்சனை வந்து வேற மாதிரி மாறும். ஆனா இவங்க பேசினா ஒரு ஒரு சலசல பண்ணுவாங்க. ஆக்சுவலி மணி சார் வந்து நமக்கு எடுத்த ஒரு பேட்டில சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா, மணி சார் காங்கிரஸ் கட்சி வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன ஆட்களை வச்சு பேச வைக்குது. பட் ரியாக்ஷன் திமுக எங்க வந்திருக்குன்னா தலைமையில இருந்து வந்துருச்சு. இந்தியா டுடே போன்ற மிகப்பெரிய ஊடகத்துல பேசும்போது அதெல்லாம் ஒத்து வராதுன்னு பேசியிருக்கிறாரு. இது வந்து காங்கிரஸ்ல ராகுலுக்கு ஒரு அப்செட்டை கிரியேட் பண்ணிருக்கு. என்னடா நம்ம லோக்கல் லெவல்ல ஆளுங்களை வச்சு சண்டை போட்டா அவர் டைரக்டா ஒரு மீடியால உட்காந்து கிளம்ப வர முடியாது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், அப்செட் ஆனா ஆகுங்க, நீங்க தானே பேசுனீங்க. அது ஏங்க சுயமரியாதை இருக்குதுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு, தன்மானம் இருக்குதுன்னா காங்கிரஸ் கட்சிக்கு, ஆட்சி இடத்துல பங்கு இல்லைன்ட்டாங்கல்ல, அது மாநில ஒரு கருத்து மட்டும் இல்லையா, தலைமையின் கருத்தும் அதுதானா? இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வெளியே போங்க. ஏன் அப்போ ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க? அப்போ உண்மையிலேயே காங்கிரஸ் கட்சியோட நோக்கம் என்னன்னா,
ஆட்சியத்துல பங்குன்னு சொல்லி என்னத்தையாவது சொல்லி கூடுதல் சீட்டை வாங்கணும். கட்டாயம். கூடுதல் சீட்டுங்கிற பேரத்துக்காக இத்தனை வேலையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வேலையை பார்த்ததன் காரணம் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் தாண்டி போயிருச்சு. தாண்டி போனதுனால என்னுடைய கருத்து என்னன்னா, இனிமேல் இந்த கூட்டணி நீடிக்கும் பட்சத்திலும் லோக்கல்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸோட ஓட் பேங்க் வந்து கன்வெர்ட் ஆகாது. ஏன்னா மனசெல்லாம் அவன் வந்து பாதிக்கப்பட்டுட்டான். நீங்க அவனை போட்டு உடைச்சிட்டீங்க. லோக்கல்ல இருக்கிறவங்க விஜய்வா 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 விஜய்வான்னு கூப்பிட்டு போயிட்டீங்க. அவரு யாருமே வரலன்னு இளவு காத்துக்கிளி மாதிரி காத்துக்கிட்டு இருக்காரு. ஒருத்தரும் போக போறதும் கிடையாது. போகாம நீங்க இங்கேயே இருந்தாலும் அது வேஸ்ட் தான், போனாலும் வேஸ்ட் தான். இல்ல அவங்க எதிர்பார்க்காத நிலைமைக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேரம் பேச நெகோஷியேட் பண்றதுக்கான ஒரு டூலா டிவிகேவை எல்லா கட்சிகளுமே இப்ப பயன்படுத்திக்கிறாங்க. அந்த வகையில காங்கிரஸ் இதை வந்து நம்ம கட்சி இன்னும் கொஞ்சம் தமிழகத்துல பெருசா வர்றதுக்காக இது இன்னும் பயன்படுத்திக்கலாம்னு நினைச்சாங்க. பட் ஆனா அது அவங்களுக்கே பேக்ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது போகக்கூடிய நாட்கள்ல நமக்கே தெரியுது. ஆனா ஒருவேளை அவங்க வெளியே போனா அவங்களுக்கு லாஸ்ங்கிறத தாண்டி திமுகவுக்கும் அது லாஸ் தான் ஒரு இடத்துல யோசிக்கிறாங்க. ஒண்ணு அது வந்து மாற்று சக்தி வர்றதுக்கான காரணமா இருக்கலாம். அதாவது இப்போ எதிர்கட்சியில இருக்கிறவங்க அடுத்த ஆட்சி அமையறதுக்கு ஒரு ஓட்டு பிரியறது வந்து ஒரு மைனஸ்ல. அங்க கூடுதோ இல்லையோ அவங்க போய் அதிமுகவோட கூட்டணியில சேர போறது இல்ல. வெளியே போனாலும் டிவிகே கூட சேர்ந்தாலுமே அது நமக்கு வந்து பலவீனம்ங்கிறதே அவங்களுக்கு பலமாயிரும் அப்படிங்கிற ஒரு டாக் இருக்கு. அதனாலதான் அவங்களும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. முடிக்கப்படும் 22ஆம் தேதி நாங்க போடுறோம்ன்றாங்க. அவங்களும் இப்ப செல்வ பெருந்தகை பேசையில கிரீஷோடங்கரோட தலைமையில 5 பேர் கொண்ட குழு அதை பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு 2 பேருமே ஒரு லெவல் தாண்டி போகாம தலைமையில பேசுறவங்க கொஞ்சம் கன்சாலிடேட் பண்ற ஒரு மைண்ட்ல பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் பிரஸ் மீட்ல கொடுத்திருந்தாரு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி. அவர் வந்து நாங்க சகோதரர்கள் குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பிச்சுக்கிறோம். அவர் என்கிட்ட பேசுறாரு, நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கேன். மாணிக்கம் தாகூரும் செல்வ எங்களுக்குள்ள பிரச்சனை கிடையாது, நாங்க பிரதர் மாதிரி தான், நாங்க சும்மா சொல்லிக்கிறோம், அதெல்லாம் நீங்க கேட்காதீங்கன்னு செய்தியாளர்கள்ட்ட சொல்றாரு. அதான் சொல்ல முடியும், அவரால் அது வேற மாதிரி சொல்ல முடியாது. என்ன கார்த்தி, நீங்க நினைக்கிறீங்களா திமுக வந்து யோசிக்குதோ காங்கிரஸ் விட்டுறானாம்பா இருக்கட்டும்பா இல்லைன்னா அதான் பிரச்சனை நினைக்குதா? இல்லை, அது எந்த கட்சியாக இருந்தாலுமே யோசிப்பாங்க. ஒரு கட்சி வெளில போகிறது வந்து ஒரு கூட்டணி இன்னும் சொல்ல போனால் ரொம்ப இன்டாக்டாக இருந்த கூட்டணி அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 10 தேர்தல்களை வந்து ஒன்றா சந்திச்சு 10 தேர்தல்களையும் வெற்றி பெற்றிருக்கிற 16ல இருந்து 26 வரைக்கும் இப்போ வரைக்கும் ஒன்னா இருக்காங்க. ஈவன் மக்களோட கூட்டணி அமைக்கும் போது காங்கிரஸ் கட்சி தான் திமுக இருந்துச்சு, எல்லாருமே கழட்டிட்டு போயிட்டாங்க. அதனால் வந்து எந்த கட்சி போனதுனாலுமே அவ்வளோ சீக்கிரமாக, இன்னும் சொல்ல போனால் ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, இந்த கூட்டணியை மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது ஒரு பெரிய ராஜதந்திர நடவடிக்கை. அதை ரொம்பவே இதுவாக கையாளும் அப்படின்னு எல்லாருமே அதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது அவ்வளோ சீக்கிரம் வெளில போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஒரு பட்சத்தில் வரும் பட்சத்தில் நான் வந்து இந்த இடத்துல நான் இதையுமே ரொம்ப அண்டர்லைன் பண்ணி சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதிமுகவையுமே சேர்த்து தான் சொல்கிறேன். அவ்வளவு சீக்கிரம் 2 தலைமையுமே வந்து ஒரு தேசிய கட்சிகிட்ட வந்து நெகோசியேஷன் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்புகளே இங்கே இடம் கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா, தேசிய கட்சிகளுக்கு அதிகமாக சீட்டு கொடுக்கும் பட்சத்தில் அந்த தொகுதிகளை வந்து மாநில கட்சிகள், அதாவது இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய ஏனைய கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது. அப்படின்னும் போது அப்படி இல்லை, ஏன் சின்னத்துல நான் இருக்கலாம். அப்போ வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ அதிமுக கூட்டணியிலேயே எத்தனை தொகுதி பிஜேபி நிற்க போகுதுங்கிற சலசலப்பு வந்து இந்த கூட்டணியிலையுமே பேசப்பட்டுச்சு. அப்போது இங்கே நமக்கு கிடைக்க வர தகவல் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிஜேபிக்கு நம்ம அதிக தொகுதி கொடுக்குறோம் அப்படின்னா அங்கெல்லாம் நம்ம வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அதனால வந்து அதை குறைக்கணும் அப்படிங்கிறது வந்து அதிமுகக்குள்ள வந்து உட்கட்சி வட்டாரத்தில் அவங்க பேசிக்கிறாங்க. அதே மாதிரி திமுகலையுமே ஏனைய கட்சிகளுக்கு, இன்னும் சொல்ல போனா விசிகா மாதிரியான மாநில கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சீட்டு கொடுத்தா கூட அவங்க பர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. தேசிய கட்சிக்கு கொடுக்கும்போது என்ன சிக்கல் வருது, இவங்க இறங்கி வேலை பார்க்கணும். இப்ப காங்கிரஸ் கொடுத்தாலும் திமுக காரங்க தான் வேலை பார்க்கணும். எக்ஸாக்ட்லி. ஆனா இப்ப விசிகாக்குனா அவங்க வேலை பார்ப்பாங்க. அங்க ஒரு பிரச்சனை இல்ல. சொன்னதுனால ஞாபகம் வருது, ஒரு நண்பர் ஒரு அண்ணன் போட்டிருந்தாங்க. அதுல வந்து கவுண்டமணியும் இன்னொரு ஒரு பழைய காமெடி, நீ ஏதாவது பண்ணுவியா, ஏதாவது தம் அடிப்பியா, தரக்கடிப்பியா, ஏதாவது பழக்கம் இருக்கா, அதெல்லாம் எதுவும் இல்லைங்கன்னு ஒன்று வரும். அப்புறம் எதுக்கு உயிரோடு இருக்கின்ற மாதிரி ஒரு காமெடி ஒன்று வரும். அதில் வந்து இவர் வந்து கேட்குறாராம், அவர் வந்து டிவிகேவா, இவர் வந்து டிஎம்கேவா, அவர் கேட்குறாராம், டிவிகேல பல ஆட்கள் இருக்காங்கங்க, மக்கள் கூட்டம் அவ்வளோ இருக்கு, அங்கே போனால் நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிருவோம், எங்களுக்கு வேலையே இல்லை, அப்போ அங்கே போய் வேலை செய்ய மாட்டேன்ல, அது எங்களுக்கு பழக்கம் இல்லைங்க அப்படின்னு காங்கிரஸ் சொல்கிற மாதிரி எங்க கூட்டணிக்கு போனாலும் தேசிய கட்சிகளுக்கு வேலை பார்க்கறது மாநில கட்சிகள் தான். கண்டிப்பா கண்டிப்பா. அம்மாவின் ஆசை பெற்ற அண்ணாமலைக்கு ஓட்டு போடுங்க சொல்ல போறாங்களே தவிர, மோடியின் ஆசை பெற்ற அண்ணாமலை தமிழ்நாட்டு வரலாறே கிடையாது. அப்படி இருக்கவும் முடியாது.
அதே மாதிரிதான் சோனியா, அன்னை சோனியாவின் ஆசை பெற்ற மாணிக்கம் தாக்கூர் கிடையாது தமிழ்நாட்டுக்குள்ள. திராவிட மாடல் ஆட்சி வேண்டுமா, மாணிக்கம் தாக்கூர் ஓட்டு போடுங்கன்னா போஸ்டர் ஓட்ட பண்ண தவிர வேற எதுவும் பண்ண போறது இல்லை. முதன்மை சக்திங்கிறது உங்க மாநில கட்சி, மாநில கட்சிகள் தான். இந்த சிக்கல் இருக்குல்ல, இப்போ மாநில பிரச்சனைக்கு, அதாவது எனக்கு தண்ணி வரலங்க, என் பிரச்சனைக்கு அவன் குரல் கொடுக்குறானோ அவனை தானே நான் வந்து தேர்ந்தெடுக்க முடியும். நீ இப்போ முதல்ல கேட்ட கேள்வியை நான் இதோட ஒப்பிட்டு பார்க்குறேன். ஏன் விஜய் அவர்கள் மேலே நம்ம ஏன் இவ்வளோ விமர்சனங்கள் ஏன் முன் வைக்கிறோம் அப்படின்னா, அவர் நல்லா நடிக்கலை, அவர் நல்லா ஆடலை, அவருக்கு நடிக்க அப்படி நம்ம வைக்கலையே. நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டீங்க, என் பிரச்சனையை எனக்கு முன்னாடி நீங்கள் பேசுவீங்க, நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறேன். நான் வந்து அவர் மேலே வந்து விஜய் அவர்கள் மேலேயோ தாவேக்கா மேலேயோ நான் எந்த விதமான விமர்சனத்தையும் தனிப்பட்ட முறையில் நம்ம யாருமே சொல்ல கிடையாது. ஒரு ஊடகம் சார்ந்து இயங்கக்கூடிய எல்லாருமே என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி இருக்குது, இப்போ நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா ஒரு தேசிய ஊடகத்தை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னும் போது நீங்கள் இந்த பிரச்சனையை முன்னாடி வந்து அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஆதங்கத்தில் தான் பேசுகிறாங்களே தவிர வேறு எந்த விதத்துலையும் வைக்கல. அதே பிரச்சனையை தான் நான் கேட்குறேன். தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து அவர் வந்து வாக்கு திருட்டுன்னு சொல்லி ஓட்சோரின்னு சொல்லி ராகுல் காந்தி வடமாநிலம் ஃபுல்லாக அவ்வளோ ரோட் ஷோ நடத்தினார், பிரச்சனை பண்ணார். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி என்ன நடந்துச்சு? இன்னொன்னு, தமிழர்கள் திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சி எடுத்த போராட்ட வடிவங்கள் என்ன? தமிழ்நாட்டுல RSS எதிர்த்து, சங் பரிவார் கும்பல் எதிர்த்து தொடர்ச்சியான போராட்ட முறைகளை பண்ணது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. உண்மையிலே தீக்கா கூட பண்ணல கார்த்தி, தீக்கா பண்ணாத வேலையை பிசிகா பண்ணாங்க. உண்மையிலேயே நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க தான் காங்கிரஸ்காரன் தான் RSS எதிர்ப்பான், திருப்பி அடிப்பான் அப்படிங்கிறீங்க. என்ன அடிச்சீங்க? என்ன வேலை பார்த்தீங்க நீங்க? காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சிங்கிற ஒரு பேரையே இங்க தமிழகத்துல வந்து தேசிய கட்சி இவ்வளோ செயல்பாடுகள் குறைவான ஒரு கட்சியா செயல்பட்டு இருக்குங்கிறதே இப்ப இருக்கக்கூடிய அரசியல் கவனிக்கக்கூடிய ஜென்சி கிட்ஸ்க்குலாம் தெரியவே தெரியாது. தேசிய கட்சி அவங்க எப்படி இருந்தாங்க, தமிழகத்துல காமராஜர் இருந்தாரு, இந்த மாதிரியான வரலாறே தெரியாது. இப்ப எப்படி ஒரு கூட்டணி கட்சியில ஒரு சிறிய கட்சியை பாக்குறாங்களோ அந்த மாதிரிதான் காங்கிரஸையும் பாக்குறாங்க. பாயிண்ட் சொன்னீங்க பவித்ரா. காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஐயா வேலுசாமி ஐயா இன்னும் நிறைய பேரு ஐயா காமராஜர் அவர்களை குறித்து ஒரு கமெண்ட்ஸா தப்பா சொல்லிட்டாங்கன்றதுக்காக எவ்வளவு தூரம் பேசுறாங்க, குதிச்சு எழுந்தாங்க, மனுவியர்கள்லாம் சொன்னாங்க. நீங்க காமராஜருக்கு தப்பா பேசுறதா இருக்கட்டும், காமராஜர் குறித்து கடந்த 10 ஆண்டுகளையோ 20 ஆண்டுகளையோ காங்கிரஸ் என்ன பேசிச்சு? அவங்க தலைவர்கள் அவ்வளவு வாய்ப்பு இருக்கு. உனக்கு 9 ஆண்டு கால பொற்கால ஆட்சின்னு நீ எவ்வளவு தூரம் பேசலாம். நீ இப்போ என்ன பேசியிருக்க? காமராஜர் என்ன சேர்த்தீங்க? நீங்க என்ன பண்ணீங்க காமராஜருக்காக? தமிழ்நாட்டுல ஒரு வேலையும் பார்க்கல. தமிழ் பேசுறவங்க காமராஜர் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. பிசிகாவின் ரவிக்குமார் சொல்றாங்க காமராஜரோட ஆட்சியவே நடத்திட்டு இருக்கிற ஸ்டாலின்ங்கிறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க காமராஜர் வச்சுக்கிட்டு? ஒன்றும் பண்ணல. அப்ப இவங்க ஆக்டிவிட்டியே ஜீரோவா இருக்குது. இதுல ஓட்டு கன்வென்ஷன், நான் காலையில் ஒரு பேட்டி எடுத்துக்கிட்டு இருந்தேன் ஒரு ஐயாட்ட. அவர் சொன்னாரு, ஐயா ஓட்டு கன்வென்ஷன் ஆகாதுன்னு. ஓட்டு இருந்தாலும் கன்வெர்ட் ஆகுறது இல்லவே இல்லை தம்பி அப்படிங்கிறாரு. இப்போ நீங்க சொன்னோன்னா ஒரே ஒரு பாயிண்ட் போட்டா 30% சொன்னது எனக்கு ஞாபகம் வந்தது. சொல்லி முடிங்க. நான் சொல்றேன் 30%. யாரு? விஜய் அவர்கள் சொன்னார்ல. நான் விஜய் சொல்றேன், காங்கிரஸ் சொல்றேன். காங்கிரஸ் இல்ல, நான் எனக்கு அது போனது. விஜய் வந்து எங்களுக்கு 30% இருக்கு தனியாவே அப்படிங்கிறாருல்ல. சேலம்ல அவர் 30ன்னு சொன்னாரு. தனிப்பான்மை அவங்களுக்கு மட்டுமே 30. விஜய் என்ன பல விஜய் இருக்கிறதுனால தலைவர் விஜய் அவர்கள், தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள், அவர் வந்து இந்த 45 நாட்களுக்கு அப்புறம் வந்து பேசினார்ல சேலம்ல, அந்த கூட்டத்துல பேசும்போது சொல்லியிருந்தாரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் விஜய்னும் போது எந்த விஜய் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய அவர் எல்லா பிரச்சனைக்கும் குரல் கொடுத்தங்கிற விஷயத்த சொன்னாங்க பாத்தீங்களா. ஒவ்வொரு போராட்டங்களா பட்டியலிட்டாரு. செவிலியர் போராட்டத்துல இருந்து டிசம்பர் மாதம் போராட்டம் பண்ணவங்கல இருந்து ஆரம்பிச்சு பிப்ரவரி வரைக்கும் வந்தார். இல்ல திமுகவை எதிர்க்கிற எல்லா வேலையும் அவங்க செய்யறாங்க, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதாவது மாநிலம் சார்ந்து, அதாவது திமுக அரசு அதையவே சரியா பேசணும்ல. இப்ப அந்த போராட்டம் நடந்து எனக்கு புரியல, ஆட்சியில யார் இருக்காங்க? இல்ல அறிக்கையை கொடுத்தா போதுமா? போதுங்க. நான் அத தெளிவா சொல்லிட்டாருங்க. ஓட்டு போடுற அன்னைக்கு எல்லா விஜயும் வெளில வருவாங்க, எல்லா விஜயும் இல்ல கார்த்தி. அறிக்கை வந்து எந்த நேரத்துல குடுக்குறோங்கிறது இருக்குல்ல. அந்த பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அரசு அதுக்கு ரியாக்ட் பண்ணி அவங்க போராட்டத்தை கலைச்சு அவங்க போனதுக்கு பிற்பாடு அந்த போராட்டம் நீர்த்து போய் அடுத்த போராட்டம் வந்துருச்சு. ஆனா அவங்க அந்த போராட்டத்தையும் அந்த பட்டியல் எடுத்து இத்தனை போராட்டங்கள் மக்கள் களத்தை நிதானிச்சுதாங்க ஒரு முடிவு சொல்லுவாங்களோ. அதாவது களத்தை நிதானிக்காம எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்ல முடியாதுங்க. அவர் பின்னாடி லட்சக்கணக்கான இளைஞர்கள் இருக்காங்க. அவர் வந்து தவற வழி நடத்திட முடியாது. அப்படின்னும் போது எது சரின்னா அவர் அனலைஸ் பண்ணி தான் அவர் தான் முதலமைச்சர்னு சொல்லுவாங்க. இப்ப திமுக நடத்துற கூட்டத்துல போய் யார் முதலமைச்சர்னு கேட்டா ஸ்டாலின் சொல்ல போறாங்க. அதிமுக நடத்துற கூட்டத்துல போய் கேட்டா EPS அவர்கள்னு சொல்ல போறாங்க. இப்ப சீமான் அவர்கள் நடத்துற கூட்டத்துல போனா நாதக அவங்க அதான் சொல்ல போறாங்க. சோ அதை வச்சு டிசைட் ஃபேக்டர்னு அவர் எடுத்துக்க முடியாதுல்ல. விஜய் அவர்கள் விஜய் தான் அடுத்து முதலமைச்சர் அப்படின்னு சொல்றாங்க. வீதியில இறங்கி கேளுங்க. நான் திரும்பவும் சொல்றேன், கட்சிக்காரர்களை மட்டுமே அவங்களுடைய கருத்து திணிப்புகளை மட்டுமே நம்பாதீங்க. நீங்க வீதியில இறங்கி கேளுங்க.
என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். விஜய் அவர்கள் தான் வருவாருங்கிறது அவங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. கிட்டத்தட்ட டிவிகே விசஸ் டிஎம்கேங்கிறதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதில் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. இப்போ நீ கம் டு த பாயிண்ட், ஒரே ஒரு விஷயம், எதுக்கு காங்கிரஸ் மேட்டரில் என்னென்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்களா, காமராஜர் பற்றி பேசியிருக்காங்களான்னு. எனக்கு இன்னொரு ஒரு மீள் ஆய்வுன்னு பார்த்தோம்னா, யூ வில் நெவர் எவர் ரூல் தமிழ்நாடுன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் வந்து ராகுல் காந்தி பேசுனது வந்து ரொம்ப பெரிய வைரல் ஆனிச்சு, இதானிச்சு. இன்னும் சொல்ல போனால் அதற்கு பிற்பாடு தான் அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் தமிழ்நாட்டை எப்படியாவது பிடிச்சா அப்படின்னு இடத்துக்கு வந்தாங்க. அதாவது அவங்கள கொம்பி சிபியாச்சு. ஓகேவா, கரெக்ட். ஆனால் அதற்காக காங்கிரஸ் என்ன வேலை செஞ்சிருக்கு அப்படின்னா அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளாக இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய, அதாவது எப்படி சொல்லுது, மன்மோகன் சிங் அவர்கள் வந்து பிரதமராக இருந்தப்போ கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் கூட கம்யூனிஸ்டே கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு கம்யூனிஸ்ட் வந்து 100 நாள் வேலை திட்டத்துக்கெல்லாம் போராட்டம் நடத்தின போது அந்த அரசாங்கம் என்னென்னலாம் செஞ்சதுங்கிறதெல்லாம் திட்டமிட்டு பட்டியலிட்டு சொன்னாங்க. ஏதாவது ஒரு இடத்துல ராகுல் காந்தி அவர்கள் வந்து தமிழ்நாடு ஸ்கீமை பற்றியோ இல்லை திராவிட மாடல் பற்றியோ ஏதாவது பேசி எதுவும் கேள்விப்பட்டீங்க? இல்லை, அப்படி எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு என்னோட பிரதர்னு சொன்னார், என்னோட பிரதர் ஸ்டாலின்னு சொன்னார். அதை எப்போ சொன்னாருன்னா அவர் தான் எங்களுடைய பிரதமர் வேட்பாளர்னு அவர் அறிவித்து அதுக்கப்புறம் நடந்த தேர்தலில் சொன்னார். அதுலலாம் எனக்கு எந்த சிக்கலும் இல்லை. அதே மாதிரி என்டிடிவியோட விவாதத்தில் ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக ஒரு விஷயம் பண்ணார். அரசியல் தாண்டி, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, அரசியலை தாண்டி அவர் பிரதர், அந்த வார்த்தை ரொம்பவே முக்கியமானது. தனிப்பட்ட உறவு முறை என்னவா வேணாலும் இருக்கலாம், நீ ஆட்சியில் பங்குன்னு வந்தீங்கன்னா என் பதில் என்ன இருக்குன்றத அவர் சொல்லிட்டார். அப்படின்னும் போது இது ஒரு நீர் பூத்த நெருப்பாக தான் இருக்குது. அப்படின்னும் போது காயுமா என்னது உடைமை நோக்கி நகருமா? வாய்ப்பு இருக்குது, ஆனால் உடையாது. உடையலாலும் ஓட்டு கூடுமா, அதுவும் இப்போ இவங்களுக்கு அவங்க சீட்டு கொடுத்தாங்கன்னா திமுகவையும் மற்ற கட்சி தொண்டர்களையும் கூட்டணி கட்சி தொண்டர்களையும் வந்து காங்கிரஸ்க்கு கொடுக்குற சீட்ஸ்க்கு வந்து அவங்க ரொம்பவே கூடுதலாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கீழே வந்து தொண்டர்கள், அடிமட்டத்தில் தொண்டர்கள் வந்து ஒரு வெறுப்பு மனநிலைக்கு வேலை செய்ய மாட்டாங்க. அது ஒரு சிக்கல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரெண்டு பக்கமுமே காங்கிரஸுக்கும் பொருந்தும். ஏன்னா காங்கிரஸ்ல இன்னைக்குமே காங்கிரஸ்ல ரொம்ப பிடிமானமா இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்க. குறைந்தபட்சம் ஒரு தொகுதிக்கு 3000 to 5000 ஓட்டு வரைக்கும் இருக்கு. அப்படின்னும் போது இல்லை அவங்க சொல்றாங்க காரணம் இல்லாம ஒருத்தவங்க வந்து சொல்ல மாட்டாங்க. காங்கிரஸ் தான் வந்து RSS எதிர்ப்பதற்கான ஒரே தனிப்பெரும் இயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க. ஆனா அண்மையில் அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்தில் பேசின பேச்சு நீங்க எடுத்து பார்க்கலாம். அவர் சொல்றாரு, இந்தியாவை விட்டு ஒரு சித்தாந்தத்தை ஒழிக்கணும்னா அது கம்யூனிச சித்தாந்தம், அதை வேரோடும் வேருடைய மண்ணோடும் ஒழிக்கணும், அது வந்து யாருடையும் பரவிடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அது காரணம் என்னன்னா பாஜகவுக்கும் RSSக்கும் நேரடி எதிரி அப்படின்னு நீங்க கருதணும்னா இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் தான். ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தான் இயல்பாகவே வந்து ஆன்டி RSS, ஆன்டி பிஜேபி, அவங்க கொள்கையே அதுதான். இன்னொன்னு, நம்ம சிபிஎம் வந்து நம்ம வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க, என்னெல்லாம் இருக்கிறாங்கன்னு கூட நீங்க டெல்டா உங்களுக்கு தெரியும், சிபிஎம் பத்தி தெரியும். சிபிஎம் அண்மை ஒரு 10 ஆண்டுகளா செய்யற நுணுக்கமான வேலைகள் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அப்படிங்கிறத அவங்களுக்குள்ளே நிறைய விமர்சனங்கள் இருக்கு. வர்க்க ஒழிப்பா சாதி ஒழிப்பான்னு பார்க்கும்போது அப்புறமா ஒரு உள் முரண்பாடுகளை சுய விமர்சனங்களை ஏத்துக்கிட்டு அந்த அமைப்பை உருவாக்கி இன்னைக்கு அந்த அமைப்பு பட்டி தொட்டிங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அங்கங்க சாதி வர்க்க திருமணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திராவிட இயக்கம் பண்ண வேண்டிய வேலையை, திராவிட இயக்கம் விட்ட வேலையை கம்யூனிஸ்ட் தொட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு கம்யூனிஸ்ட் கூட வேலை பார்க்குறாங்க. ஆனா காங்கிரஸ் வேலை பார்க்குதா? இல்லை, அதான் சொல்றேன். அதனால வந்து இப்போ அவங்க டிவிக்கோட போறதுக்கான முக்கியமான காரணமும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெரிய அலை இருக்குது, விஜய் அவர்களுக்கு யங்ஸ்டர்ஸோட ஓட்டு இருக்குது. நீங்க சொன்ன அதே மீம் கதை தான். போதும். அப்புறம் சீட்டுக்காக எந்த ஒரு கட்சி, நான் இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும், சீட்டுக்காக நான் பேரம் பேசுறேன் அப்படின்னாலோ இல்லை சீட்டுக்காக தான் இவ்வளோ விஷயம் செய்கிறேன், இப்போ இந்த மாதிரியான சண்டைகள்லாம் முன் வச்சு நான் மிரட்டி ஒரு 5 சீட்டோ 6 சீட்டோ வாங்கிடுவேன், அதுக்கப்புறம் கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து என்னை ஜெயிக்க வச்சுருவாங்க அப்படின்ற இடத்தை நோக்கி ஒரு கட்சி நகருது அப்படின்னா அது தேவையில்லை. அது எந்த கட்சியாக இருந்தாலும் உண்மை. காரணம் என்னென்னா, என்னுடைய பிரச்சனைக்கு, என்னுடைய தேவைக்கு, என்னுடைய சிக்கலுக்கு, என்னுடைய முரண்பாட்டுக்கு எந்த அமைப்பு குரல் கொடுக்குதோ அந்த அமைப்பு மேலே வரலாம். அப்படி இல்லைன்னா மக்கள்கிட்ட ஏகோபித்த ஒரு வரவேற்பு இருக்கும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக தனியாக கூட நின்று உங்களுடைய வலுவை நீங்கள் காட்டலாம். இப்போ இவங்க எல்லாருமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, காங்கிரஸ் இல்லைன்னா அவ்வளோதான், காங்கிரஸே இங்கே அவ்வளோதாங்கிற மனநிலையில் இருக்கும்போது அப்போ நீங்கள் என்னங்க, நான் என்ன கேட்குறேன், உங்களுடைய கட்சியினுடைய தலைவருங்க, கட்சியினுடைய இளைஞர் அணி முகமாக இருக்காருங்க, இளைஞர்களின் முகம் நீங்கள் யார் முன்வைக்கிறீங்க? ராகுல் காந்தி. பக்கத்தில் பெங்களூரில் அவ்வளோ பெரிய போராட்டம் நடத்தினாருங்க. தமிழ்நாட்டில் அதனுடைய எதிரொலிப்பு என்ன?
இவர் போய் ஸ்டாலின் அவர்கள் போய் பீகார்ல போய் பேசிட்டு போய் வந்தாரு. பிரச்சாரம் பண்ணாரு. அவ்வளவு தூரம் இவர் வந்து இப்ப இவ்வளவு தூரம் அவர் தமிழ்நாட்டுல இருந்து வந்து இல்ல அவங்க பேசுறாரு. சொன்னாங்க, if I'm not wrong, அவங்க சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், அந்த கூட்டணியை தலைமை தாங்குற வரைக்குமான ஒரு பொறுப்பு ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. இல்ல இது மணிசங்கர் ஐயர் ஆ. மணிசங்கர் ஐயர் பேசியிருந்தாரு. பட் மணிசங்கர் ஐயருக்கும் ராகுல் காந்திக்குமே நிறைய ரொம்ப டீப்பா டிஸ்டன்ஸ்ல இருக்கிறாங்க. பட் அது பிரச்சனை இல்லை. அது Actually வந்து என்னன்னா, இப்ப அது யார் காங்கிரஸ் பண்ற வேலைன்னு நம்ம கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா தெரியும் அது யார் பண்ற வேலைன்னு. ஏன்னா உனக்கு ஒரு மாணிகந்தகர்னா எனக்கு ஒரு மணிசங்கர் ஐயர்றான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திமுக எல்லா கட்சியிலுமே ஆள் இருக்கு, இன்க்ளூடிங் பிஜேபி. அதனால வந்து அப்படி நம்ம இந்த பிரச்சனை இது வந்தோடனே அந்த மாதிரியான ஒரு Yes, ஷாக் வந்தது வருது. இல்லையா? இன்னொரு ரீசெண்டாக நம்ம ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, நேற்றுக்கு கூட பார்த்தேன், எம்பி மரியாதைக்குரிய எம்பி ஜோதிமணி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியை சேர்ந்த ஒரு நிர்வாகி ரொம்ப கடுமையாக மோசமான முறையில் ஒரு பொதுக்கூட்ட மேடையில் வந்து பேசியிருக்கிறாரு. அவர் வந்து வழக்குகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஜேபி இந்த மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினா நாகேந்திரன் எம்எல்ஏ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையை பேசியிருந்தார், நடிகை குறிப்பிட்டு பேசியிருந்தார். அவங்களும் அதுக்கு பதிலடி கொடுத்துருக்குறாங்கங்கிறத நம்ம பார்க்கணும். பட் ஏன் ரீசெண்டாக பிஜேபி இவ்வளவு தரம் தாழ்ந்து போகிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இதுக்கு முன்னாடி ரொம்ப எப்படி இல்லை ரீசெண்டாக அதிகமாக போகிறாங்க, அந்த வார்த்தையை நான் கவனமாக பயன்படுத்தி ரீசெண்டாக வந்து அதிகமாக போகிற மாதிரி இருக்குது. இல்லை ஆக்சுவலாக என்னென்னா, பர்சனலாக நீங்கள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவர் அவர் குறிப்பிட்டீங்க. சமீபத்தில் தான் 2-3 மாதத்துக்கு முன்னாடி அவருக்கு பிறந்தநாள் வந்ததுன்னு நினைக்கிறேன். அவரோட பிறந்தநாளுக்கு வந்து அப்போது சட்டசபை கூட்டம் நடந்துட்டு இருந்தது. அப்போது முதலமைச்சர் அவர்கள் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். அது ரொம்ப வைரலாக இதாக இருந்துச்சு. அவர் யாரையுமே கடிந்து பேச மாட்டார். ஆமாம் ஆமாம் ஒரு ஆமாம். கனிவான முகத்துக்கு சொந்தக்காரர், அரசியலை வந்து ரொம்ப தெளிவாக செய்யக்கூடிய ஒரு நபர், எங்கேயுமே ஒரு கோபத்தை வெளிக்காட்டாத நபர்னு சொன்னார். கட் பண்ணிங்கன்னா இப்போ சமீபமாக அவர் பேசுகிறதெல்லாம் இருக்குல்ல, ஒரு ஊடகத்தினுடைய பேரை சொல்லி அவங்களுக்கு என்ன இலவுனதுன்னு தெரியலங்கிறாரு. ஆமா. நேற்று அது ரொம்ப மோசமான ஒரு டிவிகேவோட கூட்டங்கள் எல்லாம் வந்து ஒருத்தர் இப்போ சேலத்தில் ஒரு தம்பி ஒருத்தர் தவறிட்டாங்க, ஒரு தோழர் ஒருத்தர் ஆமா. மரணம் ஆமா. அடைஞ்சிட்டாரு சுரஜ். வெயில் காரணமாக. ஆ. அந்த விஷயத்தை குறித்து பேசும்போது நல்ல சகனம் தானே இடத்துல சாவு விழுந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பேசுற. அப்படி அதான் இலவு, என்னத்தையாவது- அவங்களுக்கு என்ன இலவு, இங்கே சாவு விழுந்தது அப்படின்றது இருக்குல்ல. இப்போ அவங்க ஒரு வார்த்தை சொல்லலாம், அவர் மக்கள் மொழியில் பேசுகிறாருங்க அப்படின்னு. ஊடகத்தில் மக்கள் மொழியில் இப்படி பேச முடியாது. மக்கள் மொழியில் சொல்ல வேண்டிய வார்த்தைகள் நிறையா இருக்குது. அது எல்லாமே நீங்கள் மக்கள் மொழியிலேயே ஒரு ஊடகத்துல கட்சியினுடைய பேச முடியாது. நீங்கள் பேச முடியாது. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்புறம் வந்து நீங்கள் இதையும் நான் சேர்த்தையா சொல்கிறேன். நீங்கள் வந்து தலைவர் இருக்கார்ல, ஒரு ஒரு மாநில, அதாவது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர், அவர் வந்து விஜய் அவர்கள் மேல 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். வைக்கலாம். அரசியல் ரீதியா அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் மேல யார் விமர்சனம் வச்சாலுமே அது தவறு. எந்த தலைவர்கள் மேல தனிப்பட்ட விமர்சனம் வச்சா அது தவறு தான், அது கண்டிக்கப்பட வேண்டியதுதான். ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர், அதாவது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறவர், அவரோட பர்சனல் லைஃப்பை காயின் பண்ற மாதிரி ஒரு நடிகையோட குறிப்பிட்டு பேசுறாரு. அந்த நடிகையும் அதற்கு எதிர்வினை ஆற்றிருக்கிறாங்க. அப்போ தொடர்ச்சியா உங்கள் மேல ஏன் தமிழ்நாடு மக்கள் வந்து பிஜேபி மேல ஒரு எதிர்ப்பு நிலை எடுத்துட்டு வராங்க அப்படின்னா, நீங்க இதெல்லாம் கனெக்ட் த டாட்ங்கிற மாதிரி எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். தேர்தல் நேரத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறது தொடர்ந்து ஏற்கனவே பிஜேபியோட எதிர்ப்பு நிலைங்கிறது அதிகம். இது அதிமுகவுக்கு தான் ரொம்ப பலவீனமா, அவங்க கூட்டணியில இருக்கிறாங்கும் போது அந்த எதிர்ப்பு நிலை அவங்கள பாதிக்கும், அவங்க ஓட் பேங்கிங்கை பாதிக்கும். அந்த ஒரு வெறுப்பு நிலைங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அதுக்கு அந்த தலைமையோ இல்ல அதிமுகவோட தலைமையில கூட்டணி கட்சியில் இருக்கவங்க இப்படி பேசுறது தவறுன்னு ஒரு அறிக்கையோ, இல்ல அவங்க அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு பிஜேபி தலைமையோ ஒரு அறிக்கையோ, இனிமேல் இப்படி பேசக்கூடாது, பேசின நடவடிக்கை எடுக்கப்படும் கடுமையா அப்படிங்கிற ஒரு விஷயங்களோ கொடுத்தாவாச்சும் ஓகே அவங்க ஏதோ ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு ஒரு நம்பிக்கை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான. அவங்களும் அமைதி காக்குறாங்க அப்படிங்கும்போது இது தொடர்ந்துகிட்டே இருக்குமோங்கிற ஒரு பயம். இவங்க ஆட்சிக்கு வந்தா என்னெல்லாம் பேசுவாங்க, இவங்களை யாரு கேள்வி கேட்கறதுங்கிற நிலையில இதுல கூட பிஜேபியினுடைய தொடர்ச்சியான இப்படிப்பட்ட செயல்பாடுகளை குறித்து தாவேக்கா கண்டிக்கல. உடனே வந்துருவாரு, கொள்கை எதிரிங்க மக்களுக்கு தெரியுங்கன்றவாரு. திரும்பவும் சொல்றேன், கொள்கை எதிரி. அவங்க களத்துல இல்லங்கிறதுனால பண்றாங்க. அவங்க, அதாவது நான் திரும்பவும் சொல்றேன், அவங்களை வந்து விஜய் அவர்கள் பேர் குறிப்பிட்டு விழிக்கிறாரு, அழைக்கிறாரு அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு ஊடக வெளிச்சம் வந்துருமோ அப்படிங்கிறதுனால அவங்க அதை தவிர்க்கிறாங்க. அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்களா புரிஞ்சுக்கணும். பார்க்கலாம் என்ன இதுக்கு தான் அதுக்கப்புறம் பதில் சொல்லுவாருன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். அடுத்த 3ஆம் பார்வை நிகழ்ச்சியில் இன்னும் பல சந்திக்கலாம். நன்றி. நன்றி நன்றி நன்றி.